யாரு யாருங்க? யாரு யாரு? பதில் சொல்லுங்க. யாரு? பதில் சொல்லுங்க. யாரு? யாரு? நாய். லீலா, லீலா, நாய் வந்திருக்கு வீட்டுக்குள்ள. லீலா, லீலா, போ போ போ. லீலா போனோம். பிரேதத்தை பார்த்தேன். அவரால பேச முடியல. எதையோ பார்த்து பயந்துருக்காரு. நீ சும்மாரி. பிரேதம். பிரேதம். பேய். பேயா? யார் அந்த ஹரியா? ரெண்டு கண்ணாடிய உடைச்சிருச்சு. என்ன அங்கிள் சொல்றீங்க? பேய் பேய் ரெண்டு கண்ணாடிய உடைச்சு. சொல்லடி. ஓ அதுவா? நேத்து ராத்திரி எங்க வீட்டு ஜன்னல் கண்ணாடியை யாரோ உடைச்சிட்டாங்க. அத சொல்றதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறாரு. போடி போடி இவள. பேய்தா பேயேதா. அதெல்லாம் உங்க பிரம. நம்ம தமிழ் சங்க எலெக்ஷன் நெருங்கிடுச்சுல, அந்த சந்திரனும் அவரோட குரூப்பும் தான் செஞ்சிருப்பாங்க இல்லையா ஆண்டி? எப்படி வேணா இருக்கட்டும். நான் பாக்கும்போது டிராயிங் ரூம்ல கீழே படுத்திருந்தாரு. நம்ம ஊரா இருந்துச்சுன்னா ஏதோ மாடு கீடு இடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த பொண்ணு வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டல்ல, அதான் இப்படி பண்றான். அவன்தான் இதெல்லாம் பண்றான். ஏங்க இதுக்கு இல்லாம அழுதுட்டு இருக்கீங்க? அழாதீங்க அங்கிள், அதெல்லாம் உங்களோட பிரம்ம தான். அவ ஸ்வேதா வீட்டுல ரொம்ப சேஃபா இருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அந்த பொண்ணை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ உங்களோட பேய் பயமும் குறையும். அதுக்காக தான் இவர் பயப்படுறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பாடியை எடுத்துட்டு போய் எரிச்சாதான் இவருக்கு நிம்மதியா இருக்குமா? அப்படியா அங்கிள்? அதுக்கு இனிமே வாய்ப்பே இல்லை. அந்த பாடியை இந்நேரம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாங்க. அங்கிள், நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன். அந்த கிருஷ்ணபிரியாவை கூட்டிட்டு போய் அவனுக்கு ஏதாவது காரியம் பண்ணணும்னா அதை பண்ணுங்க. உடம்புல ஏதாவது அடையாளம் இருக்கான்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்டு சொல்றியா? ஐயோ, அந்த டெட் பாடியை பத்தி தான் சொல்றாரு. புலம்புல நிறுத்துங்க அங்கிள். நல்ல வேலை செஞ்சப்போ தோசை எப்படியா சுடுவாங்க? இல்ல சின்னம்மா, தெரியாம. வேலை தெரியாதுன்னா அதை நீ செய்யக்கூடாது. சமையல் வேலைங்கிறது பொறுப்பான வேலை. சொல்லியிருந்தா நாங்க பிரெட்டே எடுத்துட்டு போயிருப்போம். இல்ல சின்னம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல. என்னன்னு கூப்பிட்ட? இல்ல சின்னம்மா. என்ன வயசானவன் நினைச்சிட்டியா? சின்னம்மான்னு கூப்பிடுற? இல்லக்கா, ஊர்ல வேலைக்கு போறவங்களெல்லாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஓஹோ, இப்ப சின்னம்மாவை விட்டுட்டு அக்கான்னு கூப்பிடுறியா? யாரு உனக்கு அக்கா? எனக்கு எவ்வளவு வயசாகுதுன்னு நினைக்கிற? என்ன போய் அக்கான்னு கூப்பிடுறா பாரு. இவ என்னோ சின்னவ மாதிரி. ஏ முझे ஆன்ட்டி கேக்கே புலா ரही है. நான் ஆன்ட்டின்ல ஒன்னும் கூப்பிடல. அடேங்கப்பா, உனக்கு ஹிந்திலாம் வேற புரியுமா? அப்போ ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னதெல்லாம் வேஷமா? ஷீலா, அந்த பொண்ண தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. போதும் உன்னோட ராகிங். இவ ஒண்ணும் அந்த அளவுக்கு அப்பாவி பொண்ணு இல்ல. அப்படி அடிச்சலாம். என்னடி இது? அழற அளவுக்கு நான் எதுவுமே சொல்லலையே. அது சரி, இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். இனிமேதான் மத்ததெல்லாம் பார்க்க போறேன். கிருஷ்ணா, ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. இப்படி எல்லாம் அழுதுகிட்டு எங்களோட இருக்க கூடாது. நீ எங்களெல்லாம் பார்த்தல, நாங்களா எவ்வளவு போல்டா இருக்கோம். எங்க ப்ராப்ளம்ஸோட கம்பேர் பண்ணா உன் பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த ஆள்கிட்ட நீ தப்பிச்சதே பெரிய விஷயம் தெரியுமா? அதுவே பெரிய அதிர்ஷ்டம். நாங்க ஸ்டுடியோல வேலை செய்யறோம். நீ உனக்கு தெரிஞ்ச வேலைய வீட்ல செய்யற, அவ்வளவுதான். हम सबको एक ही उम्र है ना, तो हम सबको नाम से ही पुकारो, मालूम? இந்த தடிச்சு என்ன சொன்னான்னு புரியுதா? மாலும்னா புரியுதான்னு அர்த்தம். मालूम? ஹாய், பாத்தியா? நம்ம எல்லாருக்கும் ஒரே வயசுங்கிறதால எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிட்டா போதும். शीला को थोड़ा ज्यादा ही है, वो छोड़ दो, मालूम? नहीं मालूम. ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. ഏയ്നേനി കോയിനൊന്നും മൈനസിൽ എയ്നാവും നീനില്ല. ஏய், என்ன சொன்ன? ഏയ്നേനി കോയിനൊന്നും മൈനസിൽ എയ്നാവും നീനില്ല. என்னடி இது? எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொன்னேன்.
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வானத்தை முத்தமிடலான்னு. அடடே, ஹிந்தியெல்லாம் கத்துக்கிட்டியா? தோட தோட மாலும். अच्छा ऐसे हिंदी मालूम, चलो हिंदी में बात करो. ஐயோ, இப்படி படபடன்னு பேசினா எனக்கு ஒன்றும் புரியாதுப்பா. சிலதெல்லாம் கையில ஆக்ஷன் காட்டினீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுப்பேன். என்னத்த புரிஞ்சுப்பேன்னு சொல்றா? She sing very well. Yeah, she can be a good singer, but somebody has to support her. Yeah, let's give her a chance in Tamil music album, right? Yeah, that's a great idea. நான் வேணா அங்க போய் உட்காந்துக்கிறேன். நீங்க பேசுற இங்கிலீஷ்ல எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு சிவப்பூச்சியில கரடி மாதிரி? ஏய், உன்னை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். தமிழ்ச்சங்கத்துக்காக எடுக்க போற மியூசிக் ஆல்பத்துல உன்னையும் ஒரு பாட்டு பாட வைக்க போறாராம். சும்மா என்ன கலாட்டா பண்ணாதீங்க. நான் தங்கியிருந்த கான்வென்ட்ல அப்படிதான் കന്യാസ്ത്രീங்க செய்யற தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாத பாஷையில நாங்க சொல்லிடுவோம். ഞാൻ പൈനറിഞ്ഞത് നീ നിങ്ങൾക്ക് മനസ്സിലായിനായോ? ஏய், என்ன என்னது? ഞാൻ പൈനറിഞ്ഞത് നീ നിങ്ങൾക്ക് മനസ്സിലായിനായോ? உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுதா? என்ன இது கொங்கணி பாஷையா? கொங்கணி கிங்கனில இல்ல, தமிழ் தான். சொல்லுங்க. தோல்வி ஒத்துக்கங்க. ஒத்துக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்டேன். பரவாயில்லையே, இன்னொரு தடவை சொல்லி பார்க்கலாம். அது சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. வேற ஏதாவது சொல்றேன். നീ നിങ്ങൾ റെയിനുണ്ട് പെയിനേഴും ഏനെന്നാ കൈനല്യാണം കൈനഴിക്കുന്നേ. ஏய், இவ்வளவு ஸ்பீடா சொன்னா எப்படி? கொஞ்சம் நிறுத்தி பொறுமையா சொல்லு. ஐயா வாங்கல, மெதுவா சொன்னா எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிடும். நான் கூட உங்ககிட்ட சொன்னல, மெதுவா மெதுவா பேசுங்கன்னு. ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டியே. இன்னொரு தடவை சொல்லு. നീ നിങ്ങൾ റെയിനുണ്ട് പെയിനേഴും ഏനെന്നാ കൈനല്യാണം കൈനഴിക്കുന്നേ. இட்லிங்க இட்லிங்க ரட்லெண்டு பெட்லேரு எல்லாத்துலயும் இட்லா வருதே. நீங்க ரெண்டு பேரும் எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? இவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டோமே. ஹலோ. ஏய், அவ பேசின பாஷை உனக்கு புரிஞ்சதா? நீ இன்னும் அதையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் போன்ல இருக்கிற விஷுவல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணப்போ அதுக்காக தூக்கத்துல இருக்க என்ன எழுப்பி இப்பவே சொல்லணுமா? சாரி, ஷீ இஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றதா அவ தப்பா நினைச்சிட்டு இருக்கா. நம்ம ரெண்டு பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறோம் தான் அவ கேட்டிருக்கா. சாரி, அவ நம்மள தப்பா நினைச்சிட்டா. போதும் போதும், நீ சொன்ன சாரி எல்லாம். எனக்கு அவ சொன்னதுல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. அப்புறம் உனக்கு யார் மேலயும் லவ் இல்ல, நீ ஃப்ரீயா தான் இருக்கேன்னு அவளுக்கு தெரிஞ்சா போதும்ல. இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. ஹலோ சார், முழிச்சிட்டு இருக்காம ஒழுங்கா படுத்து தூங்குங்க. காலையில டியூட்டி இருக்கு. நடு ராத்திரில கண்டுபிடிச்சிட்டு போன் வேற. எதுக்கு சிரிக்கிற? நான் ஒன்னும் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஜொல்லி விட்டுக்கிட்டு இல்ல. இந்த டைம்க்கு என்னத்தையோ கண்டுபிடிச்சிட்டாரா. we are only friends. அதுவும் இல்லாம உன் சாரோட எனக்கு எந்த லவ்வும் இல்ல. நான் சும்மா விளையாட்ட தான் இப்படி கேட்டேன். மறுபடியும் அவன் தான். இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு ஏதோ சொல்லிட்டான்னு நைட்டு ஃபுல்லா அதையே நினைச்சுக்கிட்டே இருக்கான். எடுத்த போட்டோஸ் எல்லாம் மாத்தி மாத்தி கம்ப்யூட்டர்ல போட்டு அதை வச்சு ஏதாவது கதை எழுதுறது. அவனுக்கு பிடிச்சிருக்க நோய்க்கு நீ தான் மருந்து கொடுக்கணும். என்ன? ஐயோ, நம்ம சார் அந்த மாதிரிலாம் நான் நினைக்கல. எந்த மாதிரி எல்லாம் நினைக்கல? சார் எனக்கு கடவுள் மாதிரி. ஓகே, அவன் தான் கால் பண்றான், நானே சொல்லிடுறேன். ஏய், இவளுக்கு உன் மேல காதல் இல்ல, பக்தியா உன் மேல. நீ அவளுக்கு கடவுள் மாதிரியா. அதனால இப்போதைக்கு கடவுள் சார் படுத்து தூங்குங்க. கடவுள் சாரா? அது என்ன புதுசாரு? இன்னைக்கு என்னமா நம்ம சங்கத்துல இவ்வளவு கிரவுடு? எல்லா டீமும் வந்திருக்கு போல இருக்கு. இன்னைக்கு சண்டே இல்லையா? செக்ரட்டரிக்கு பேச்சு வரல, அவரை பார்க்க தான் எல்லாரும் வந்திருக்காங்க போல இருக்கு. சாந்தி வரலையாமா? அவளுக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குமா?
அஜய், இன்னைக்கு பட்டையை கலப்பணும். எங்க கொடியாரு எங்க எஸ்கேப் ஆயிடாத. யாருன்னு தெரியுதா? சந்திரன் குரூப். நம்ம செக்ரட்டரிக்கு பெரிய ஆப்பு வச்சிருக்காங்க. இங்க பாரு, தேவையில்லாம எதுலயும் தலையிடாத. தலையை கட்டிட்டு நம்ம கிளம்பிடலாம். நமக்கு 2 பேருமே முக்கியமாச்சே. அம்மா. ஸ்வேதா, என்ன இன்னைக்கு அதிசயமா சங்கத்துக்கு வந்திருக்க? இல்ல, நான் டியூட்டிக்கு போறேன். இவளை டிராப் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். செக்ரட்டரி எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாரு. கிருஷ்ணபிரியா மீட்டிங் பிரேயர்ல பாட போறாளாம். அப்படியா? இவதான் கிருஷ்ணபிரியாவா? ஓஹோ, அம்மாவை இது வரைக்கும் மீட் பண்ணவே இல்லையா? ஆமாமா, இவன் தான் திருட்டு பயிலாச்சே. எதுக்குடா சிரிக்கிற? அழகான பொண்ணுங்களை பார்த்தா இவன் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டான். அது ஏன்னு தெரியுமா உனக்கு? ஐயோ அம்மா, அரட்டை அடிச்சிட்டு இருக்காம சீக்கிரமா உள்ள போங்க. நான் போய் கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டுருவணும்னு பயம். அப்படியா? கல்யாணம் பண்ணிக்க சாருக்கு அவ்வளவு பயமா? சும்மா இந்த ஆம்பளை பசங்க சொல்ற போய் இதுவும் ஹலோ வாங்க வாங்க. ஆனா நீங்க இவ கிட்ட கேட்டு ப்ரோஜனம் தான் வெயிட்டிங். அப்படியா? ஏன்னா அந்த சார் இவளுக்கு கடவுள் மாதிரியா. ஆமாம்மா, சார் மட்டும் இல்லைன்னா நான் இங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தனமா சொன்னேன். நான் உன்னை பார்க்கலனாலும் உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். வா. அதுவும் கரெக்ட் தான். அப்போ கடவுள் சார் மீட்டிங் முடிஞ்சதும் இவளை கொண்டு வந்து ஃபிளாட்ல விட்டுறணும். ஓகே ஓகே. கடவுள் சார் புதுசா இருக்கு. சும்மா கிண்டல் பண்ணிட்டு போறா. நன்மையாவுமே கடவுள் தான் என்று நம்பி வாழ்கிறோமே. மனித வாழ்க்கையில் மாற்றம் தோன்றவே நாம் ஏற்கிறோமே. மீடையேறும் என் கீதமோ உம்மை வாழ்த்தி வரவேற்குமே. உண்மை வெல்கின்ற தூய்மையோடு நம் சாந்தி உலகாளுமே. நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் இருந்துக்குவேன். இல்லைன்னா என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். கலாட்டாவுக்கு நடுவில் ஒரு கை கால் அடிபட்டுச்சுன்னா எலெக்ஷன் வரும்போது சிம்பதியில மறுபடியும் அவருக்கு தான் ஓட்டு விடும். அப்படின்னா என்னையும் 1-2 முட்டையால அடிங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஜென்ம ஜென்மமாய் தேடுதே ஜாதி வேதங்கள் என்ன சாபமோ தூய மனம் வாடுதே. மேடை முன் நின்று பாட வந்தவள் இதயம் ஸ்ருதி மீட்டுதே. இந்த பாட்டு பாடின கிருஷ்ணபிரியாவை உங்கள பல பேருக்கு தெரியும். நம்மளுடைய வருத்தத்தை அவங்களுக்கு தெரிவிக்கிற வகையில் கல்கத்தா தமிழர்களான நாம அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யலாம்னு இருக்கோம். அதாவது நம்ம குழந்தைகளுக்கு லீவு நாட்கள்ல ஒரு சங்கீத கிளாஸ் நடத்துறதுக்கு கிருஷ்ணபிரியாவை நியமிச்சிருக்கோம்னு இந்த மீட்டிங் மூலமா உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். பாட்டு கத்துக்கிடணும்னு ஆசைப்படுற குழந்தைங்க இந்த சங்கீத கிளாஸ்ல சேர்ந்துக்கிறதுக்கு பேரை கொடுக்கலாம். அடுத்ததாக வரவேற்புரை செக்ரட்டரி பேசுவார். என்னால எப்படியா பேச? நீலா நீலா நீ எல்லாம் தயாரா இருங்க. அவங்க பேசக்கூடாது, நீதான் பேசணும். அமைதி அமைதி, பேசாம இருங்க பேசாம இருங்க, அமைதியா இருங்க பேசாம இருங்க, அமைதியா இருங்க, உட்காருங்க உட்காருங்கம்மா உட்காருங்க. வணக்கம். வணக்கம். செக்ரட்டரியால பேச முடியாதனால அவருக்கு எழுதி கொடுத்த வரவேற்புரையை நான் உங்களுக்காக படிக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க, அமைதியா இருங்க அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ், அமைதியா இருங்க அமைதியா இருங்க. மாமா, இங்க என்ன பிரச்சனை பெருசா இருந்தா போல. தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளு போங்க. ஐயோ, வெளியில போங்க. சும்மா இருங்க. நிக்காதீங்க. போங்க. டேய் மச்சி வாடா. வா, ஒரு மீட்டிங் வாடா டேய். வாடா. தள்ளி போங்க. போங்க. தள்ளுங்க. வைங்க. ஐயோ, அமைதி. ரொம்ப வலிக்குதா?
எல்லாரும் தள்ளுறத பார்த்துட்டு விழாம இருக்கிறதுக்கு அந்த கதவு பிடிச்சேன். அஜித், போற வழியில இவளை கூட்டிட்டு போற இன்ஜெக்ஷன் போட்டிருப்பா. ஆணி ஏதாவது குத்தி இருந்ததுன்னா செப்டிக் ஆயிடும் இல்லையா? வெயில் கொஞ்சம் கம்மி ஆகட்டுமா? দাদা যেগুলো সেলাই হয়ে গেছে সেগুলো দিতে বলেছে। ஆமா, ஆ எம்ப்ராய்டர் பணம் கொண்டு வந்திருக்காரு. ஆ கொடுக்குறேன். ஃபுல்லா நான் எம்ப்ராய்டரி முடிச்சிட்டேன். நீங்க தான் கொஞ்சம் பணம் தர வேண்டியிருக்கு. இதெல்லாம் யார் தைக்கிறா? சாந்தியா? இல்ல இல்ல, காலேஜ் டியூஷன் கேம்ஸ் இதுக்கே டைம் சரியா இருக்கு. இதெல்லாம் அம்மா வேலை. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க தான் இவங்களை ஆளாக்க உதவுச்சு. நீ பாட்டு சொல்லி கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அந்த ஹால்ல நான் நர்சரி ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருந்தேன். அக்கா பாத்துட்டே இருங்க, இப்ப இங்க ஒரு ஆளு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ரெடி 1 2 3. போமா. ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தோம். இப்ப தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இவங்களுக்கு சொன்னா புரியாது. என்ன பிரியா? எனக்கும் கொஞ்சம் தைக்க தெரியும். ஆஹா, எம்ப்ராய்டரி பண்ணுவியா? அத்தம்மாவோட பிளவுஸ் பாவாடையில நான் தான் தைப்பேன். அப்படியா? எம்ப்ராய்டரி கொஞ்சம் கத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அத்தம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு தைச்சு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன். உங்க ஆண்டி பெரிய ஆள் போல இருக்க. உனக்கு பாட்டு கூட அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. உண்மையை சொல்லணும்னா அத்தையம்மா எனக்கு கடவுள் மாதிரி. ஆஹா, அப்போ ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு எவ்வளவு கடவுள் இருக்காங்க? அத்தையம்மா ஒரு கடவுள், நானும் ஒரு கடவுள். அப்புறம் உனக்கு கிருஷ்ணபிரியாங்கிற பேரை யார் வச்சாங்க? அத்தையம்மாவா? கிருஷ்ணபிரியா அப்படின்னா கிருஷ்ணனுக்கு பிரியப்பட்ட ஒருத்தி, அப்படிதானே? $16,008 பொண்டாட்டிக்கு இருந்த கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு இந்த கிருஷ்ணபிரியா தானா? எனக்கு தெரியாது, ஒருவேளை இருக்கலாம். இத்தனை பொண்டாட்டிகளுக்கு ஒரே புருஷன். ரொம்ப பெரிய ஆள் தான் போல இருக்கு அவரு. இந்த பொண்டாட்டிங்களுக்கெல்லாம் கிருஷ்ணன் புருஷனா இருந்தாரா இல்ல தெய்வமா இருந்தாரா? அதெல்லாம் தெரியாது. ஆனா கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும். வேண்டுதலை கேட்டு ஆபத்துல இருந்து காப்பாத்துற என்னோட கடவுள். ஐயோ, இதுதானே கிராண்ட் ஹோட்டல்? ஆமா, கிராண்ட் ஓபராய். அங்க போயிருக்கியா? எல்லாம் வெறும் பேச்சுதான். என்ன யோசிக்கிற? அவர் எப்படி இறந்தாரு சார்? எனக்கு தெரியணும். அவர் எப்படி இறந்தாரு? போலீஸ் கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது வெறும் ஃபார்மாலிட்டி தான். அதுவும் இல்லாம ஹரி மாதிரி ஒரு ஆள் சாகிறதுக்கு பெருசா எந்த காரணமும் தேவையில்லை. ஏன்னா அந்த ஆளோட நடவடிக்கை எல்லாம் அப்படித்தானே இருந்தது. அப்படின்னா அவர் சாகிறதுக்கு நான் தான் காரணமா? ஹேய், நீ ஏன் அப்படிலாம் யோசிக்கிற? ஒருவேளை அதுவும் காரணமா இருக்கலாம். உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களோட கணக்க அவருக்கும் முடிக்க வேண்டிய இருந்திருக்கும்.